நாமக்கல் கொளத்துப்பாளையத்தில் மூதாட்டி கொலை வழக்கில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் முகத்தை காண்பிக்குமாறு மூதாட்டியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரத் வழங்க கேட்கலாம். பரத், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. அதாவது நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூர் அடுத்துள்ள சித்தம்பள்ளி கிராமம் கொளத்துப்பாளையம் பகுதியில் தனியாக இருந்த மூதாட்டி சாமியாத்தாள் என்பவர் கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையானது நடத்தப்பட்டது. அதன் பிறகு தற்போது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் அஜித்குமார் என்பதும் ஆனந்தன் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த இருவரில் ஆனந்தன் என்பவர் கொலை செய்யப்பட்ட மூதாட்டி சாமியாத்தாள் தோட்டத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பணியாளாக வேலை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. தற்பொழுது அவர் வேறொரு இடத்தில் பணியாற்றி வருகிறார். பணம் மற்றும் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இந்த சூழலில் கைது செய்யப்பட்டவர்களிடம் கொலை செய்தது எப்படி, கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதம் எங்கே என்பது குறித்து விசாரணை செய்ய அந்த குற்றவாளிகள் அஜித்குமார் மற்றும் ஆனந்தன் ஆகியோரை கொலை செய்யப்பட்ட மூதாட்டியின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு எந்த வழியாக வீட்டில் அவர்கள் சென்றார்கள், மூதாட்டி எவ்வாறு படுத்திருந்தார், அவரை எவ்வாறு கொலை செய்தார்கள் என்பது குறித்தும் நடித்து காட்டினர். மேலும் இதனை அங்கிருந்த மூதாட்டியின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் அதனை பார்க்கக்கூடாது என கூறி வீட்டிலிருந்து சுமார் 50 மீட்டர் முதல் 100 மீட்டருக்கு தொலைவிற்கு அனைவரும் தள்ளி நிற்க வேண்டும் எனவும் போலீசார் தரப்பில் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த சூழலில் அங்கிருந்த மூதாட்டி உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்ட குற்றவாளியின் முகத்தை ஏன் காட்டக்கூடாது எனவும் அவர்கள் தங்களது தோட்டத்தில் பணிபுரிந்த ஆனந்தானா என்பது குறித்தும் தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எனவே அவர்களின் முகத்தை காட்ட வேண்டும் என கூறி குற்றவாளிகள் வந்த அந்த வாகனத்தை மறித்து போலீசாரிடம் அவரது உறவினர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அவர்களிடம் அந்த உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொலைபேசி தொடர்பு கொண்ட நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா மூதாட்டியின் மகனிடம் அதாவது கிருஷ்ணமூர்த்தி என்பவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சமாதானம் செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டார். அதுவும் தோல்வியடைந்ததால் தற்பொழுது அந்த குற்றவாளிகள் வந்த வாகனத்தை மறித்து அங்கேயே அமர்ந்து தொடர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது போலீசார் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு அனைவரும் காவல் நிலையத்தில் வந்து அந்த குற்றவாளியின் முகத்தை பார்த்துக் கொள்ளலாம். தற்பொழுது இந்த இடத்தில் குற்றவாளிகள் முகத்தை காட்ட வேண்டாம் என கூறி அந்த குற்றவாளிகள் வந்த வாகனத்தை தற்பொழுது அனுப்பி வைத்துள்ளனர். இந்த வாக்குவாதத்தால் தற்போது இந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது.